ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, நான் வந்து இஎன்டி டாக்டரை பார்க்கலான்ட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப எனக்கு காது வந்து ஒரு 2 மந்த்தாக வந்து ரொம்ப பெயினாக இருக்குது. அதனால் போய் பார்க்கலாம் இருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் அதுக்கப்புறம் எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போடுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பேக்லெடு அங்கே பூ கட்டலாம் அப்படியே எடுக்கணும். எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் கோயம்பேட்டில் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பூ வாங்கணும். இந்த பாருங்க எவ்வளோ, 100 ரூபா வருது. 100 ரூபா சாமந்தி. ஆமாம், கொஞ்சம் ஈரமாக தான் இருக்குது. கேட்டால் மழை பெஞ்சிச்சு, நனைஞ்சிச்சுன்றாங்க. இப்படியும் விடுங்க, அப்படியே விடு. நேர்ல பார்க்கறதோட போன்ல போய் சமையல அந்த கல்லாங்க அப்படியே தூக்கி போட்டு போற ஆள அங்க வெள்ளை அங்க தூக்கி போட்டு கல்லாங்க வைக்கதான் போயிடு டைம் ஆகும். ஏய் ஸ்ட்ரைட்டா ரி வரமா அதுக்குள்ள போய்டும் உங்களுக்கு. வேக பாரு, நான் போய் சொன்னேன். பாரு ஸ்ட்ரைட்டா என்ன ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இங்கே ப்ரெட் ஆம்லெட் சாப்பிட்றதுக்காக இங்கே வந்திருக்கோம் கடைக்கு. ஏன்னா காலையில் நான் ஒன்றும் சாப்பிடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ரொம்ப பசியாக இருந்துச்சுன்னு வந்திருக்கோம். இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் செம்ம டிராஃபிக்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். காதுக்கு இஎன்டி டாக்டரை போய் பார்த்துட்டு நார்மலாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதுக்கப்புறம் கோயம்பேடு போய் பூ வாங்கிட்டு இப்படியே ப்ரெட் ஆம்லெட் சாப்பிட்டு போகலான்னு வந்துட்டோம். இந்த மாமா வராரு பாருங்க, ப்ரெட் ஆம்லெட் வாங்கிட்டு. அது அதான் டிஷ்யூ பேப்பர் கேட்டேன். ப்ரெட் ஆம்லெட் ஒட்டுது ஃப்ரெண்ட்ஸ் கையெல்லாம். எப்படி இங்கே எப்படி இருக்குன்னு தெரியல ப்ரெட் ஆம்லெட்டு. பரவாயில்ல, ஓகே பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தான் இருக்குது. ஒரு சில இடத்துல ப்ரெட் ஆம்லெட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஓகேவாக தான் இருக்கும். அவ்வளோ ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாது. நான் பாப்பா கேட்ட மாதிரி அவளுக்கு மயோனீஸ் நிறையா போடணும், அந்த மாதிரி தான் இருக்குது. இதை எப்படி சாப்பிட்றதுனே தெரியல. ரொம்ப பெருசாக கட் பண்ணி வச்சுக்கிறாங்க. நல்லாவே கட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த வீடியோட ஒரு சின்னதாக பீச்சு வந்து அட்டாச் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அந்த சைடு போனேன், ஆனால் உள்ளே இறங்கி போக முடியல. அதனால் ரோட்லேருந்தே நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். அதுவும் இது கூட வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நான் இஎன்டி டாக்டர்கிட்ட போயிட்டு காதுக்கு செக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஹாஸ்பிட்டல்னால் கேகேஆர் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல். நீ பாருங்க,
இங்கே வந்து நல்லா பார்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கேன். நான் காதுக்கு வந்து பார்த்துருக்கேன். 6 வருஷத்துக்கு அப்புறம் நடுவில் ஒரு 1 வருஷத்துக்கு முன்னே மறுபடியும் பெயின் வந்துச்சு. வெளியே பார்த்தேன், ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறமா இப்போ மறுபடியும் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து காது வந்து செக் பண்ணாங்க, எனக்கும் காமிச்சாங்க. நல்லா கிளியராக இருக்குது, 2 காதும் கிளியராக தான் இருக்குது. ஆனால் ஏன் பெயின் எனக்கு வந்து சில்னஸ் பட்டாலோ, காரில் போகும்போது அந்த ஏசி காற்று இருக்குது பார்த்தீங்களா, அது படும்போது, பைக்கில் போகும்போது காற்று பட்டால் எனக்கு வந்து ரொம்ப பெயின் ஜாஸ்தியாகுது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அவங்க சொன்னாங்க, சில பேருக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குமா, அந்த காதுலேருந்து இங்கே தொண்டைக்கு ஒரு நரம்பு போகுங்களாம். இப்போதைக்கு மாத்திரை சாப்பிடுங்க, அப்படியே இருந்துச்சுன்னா எக்ஸ்ரே இல்லை ஸ்கேன் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா என்னென்னா, சாப்பிடும் போது ரொம்ப அடைக்குது, தண்ணி இல்லாமல் சாப்பிட முடியலன்னு சொல்லி செக் பண்ணதுக்கு வந்து அவங்க சொன்னாங்க, எண்டோஸ்கோப்பி போட்டு பார்த்தா தான் எதுவாக இருந்தாலும் தெரியும் இது அப்படின்னு சொன்னாங்க. நான் தான் ஹாஸ்பிட்டல்னாவே அலர்ஜி ஃப்ரெண்ட்ஸ். இதில் எண்டோஸ்கோப்பினா சுத்தமாக முடியவே முடியாது. மாமாவே தாங்க மாட்டுறாரு, மாமாவே வேணான்னு சொல்லிகிட்டு இருக்காரு பிடுங்கி போட்டு. இதில் நான் ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் வந்தால் ஸ்வேதா பயங்கரமாக திட்டுறா, இப்படியே இருந்தீங்கன்னா அப்புறம் எப்படி சரியாகும்னு. டாக்டரும் அதான் சொல்கிறாங்க, நீ எப்படியும் 3-4 மாதமாக கம்முன்னு இருக்க, இதெல்லாம் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தாச்சு, அவ்வளோதான். இப்போ ஸ்வேதா என்ன சமையல் பண்ணியிருக்கான்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஒயிட் ரைஸ் மட்டும் வச்சுட்டு போனேன். பாப்பா ஏதாவது செஞ்சு வை அப்படின்னு சொன்னால் செஞ்சு வச்சுருக்கா, அதை காமிக்கிறேன் வாங்க. காலையில் எழுந்து நான் வந்து டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒயிட் ரைஸ் மட்டும் தான் வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இது அவருக்காக கொஞ்சோண்டு ஒயிட் ரைஸ் வச்சுருக்கா, அவருக்கு செட் ஆகாதுன்ட்டு. ஸ்வேதா என்ன பண்ணான்னா லெமன் ரைஸ் செஞ்சுட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கா. நல்லா குட்டியாக அரிஞ்சு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கா ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஸ்வேதா இன்றைக்கி செஞ்சுருக்கா. அதுக்கப்புறம் நாங்கள் கோயம்பேட்டில் வந்து பூ வாங்கினோம், நூல் வாங்கினேன். இது வந்து சமோசா, என்னது சிக்கன் சமோசா, அது வாங்கியிருக்கேன். சாப்பிட்றியா? இதோ சிக்கன் சமோசா. உங்களுக்குங்க? சிக்கன் சமோசா வாங்கினோம். நான் பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து ரொம்ப பெருசாக இருக்காது, நான் சின்னதாக தான் முடிச்சிருப்பேன். ஏன்னா இன்றைக்கி வீடியோ எடுக்க கூட என்னால் முடியல. நான் ஹாஸ்பிட்டலில் அது எதுன்னு மாமாவுக்கு இப்படியே நான் மாற்றி மாற்றி போயிட்டுருக்கனால எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். நான் இதுக்கப்புறம் ஓகே, நான் ரெகுலராக வீடியோ போட நான் ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக வரும், என் சேனலில் வீடியோ வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.